படம் நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் நல்லா பண்ணுறாரு. இல்லை வயலன்ஸ் அதெல்லாம் பாக்கி நல்லா இருக்கு படம். மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லைண்ணா. சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஸ்டோரி வந்து வயலன்ஸ் தானா, ஃபுல்லாக வயலன்ஸ். எல்லாம் கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இல்லை 18+ தானே. படம் சூப்பராக இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாமே செம்மையாக இருக்கு. எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபைட் சீன், சாங்ஸ் சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பராக அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. அவ்வளோ எல்லாமே பார்க்கலாம். ஆனால் பிளட் சீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர் படம்ண்ணா. நல்லா பண்ணியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் வாட்டி நடிக்கிற மாதிரி இல்லை, சூப்பராக இருக்கு படம். அப்படிதான் இல்லை, ஃபைட் தான். ஆனால் ரொம்ப ரத்தமெல்லாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. பார்க்கலாம். பயங்கரம் பண்ணிட்டாப்புல. அவர் தான் செம ஸ்கோர். பார்க்கலாம். சின்ன பசங்க தான் அலௌடு கிடையாது. ஏ படம்ல, அதனால அலௌடு கிடையாது. ஆமாம், கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் வருது தான். படம் சூப்பர் படம். பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாசா இருந்துச்சு. டிசி உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு டேரக்டர் இந்த மாதிரி ஒரு படத்தில் தேர்வு பண்ணது பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண, அது பெரிய விஷயம். அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட கேரக்டரும் சரி, அந்த ஹீரோயினும் சரி, இது கூட வர அந்த கருப்பு, அந்த கிட்டி, ஒருத்தரோட கேரக்டரும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதில் ஹீரோ அவர் தான். ஏன்னா அவர் என்ன படம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருமா. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்க, அப்பா பையன் உள்ள சென்டிமெண்ட். அப்பா ஈகோ பார்த்தா பையன் கெட்டு போயிடுவான், பையன் ஈகோ பார்த்தா அப்பா கெட்ட, அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. பையன் எங்கே போய் பையன் பிறக்கும் போது நம்ம ஒரு நல்ல வழிகாட்ட தான் அப்பா இருப்பாங்க. அப்படிங்கும்போது அதை எப்படிலாம் கொண்டு போகிறான்றது தான், பையன் எங்கே போய் எப்படிலாம் பாதையில் போகிறது தான் நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க தலைவர். 2 ஹீரோயினுமே சூப்பராக மாஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் யாருன்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு பொண்ணு, அந்த லப்பர் பந்தில் நடித்த பொண்ணு, செகண்ட் ஃபுல்லாகவே இன்னொரு பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வேறு லெவலு எல்லாமே. அப்புறம் கூட நடித்த அந்த ஃப்ரெண்ட்ஸு, கருப்பு, அந்த கிட்டி, எல்லாமே அவங்களோட கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். அதில் லீடரில் எது கொடுக்கல, முடிச்சிட்டாங்க. எந்த முடிச்சாங்க ஃபுல்லாக அந்த வயலன்ஸ் ஜாஸ்தி. மற்றபடி வயலன்ஸ் ஜாஸ்தி. அதுக்குள்ளே ஒரு நல்ல கதை இருக்குது. அதில் ஒரு கதை, அவ்வளோதான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா படம். லோகேஷ் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் டேரக்டராக பார்த்தோட ஹீரோவாக சூப்பராக பண்ணியிருக்காரு ஒரு படத்தில். மாஸ் கட்டார் சூப்பராக. அனிருத் மியூசிக் சூப்பர். அந்த 40 நிமிஷம் மியூசிக் நினைக்கிறேன். எந்த இடத்துல இந்த மியூசிக் பண்ணுவோம் அப்படி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், ஏ சர்டிஃபிகேட்டில் நிறைய இருக்கும். ஆனால் சீன் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க, தவிர தேவையில்லாதெல்லாம் வைக்கல அவ்வளோவா. அதிகமான சீன்ஸ் எதுவுமே இல்லை. பேட் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பீப் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை அவ்வளோவா. ஹீரோயின் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மட்டும் தான் அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லை. மற்றபடி செகண்ட் ஃபுல்லாகவே அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் அவங்க தான் கூட இருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரத்த சீன் நிறைய இருக்கனால ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் படம். சின்ன பசங்க பார்க்கக்கூடாது. ரொம்ப ரத்த சீன் நிறைய இருக்க வயலன்ஸ், அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்க பார்க்கக்கூடாது. மற்றபடி பார்க்குற படம் தான். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல் ஆக்ஷன் படம் தான். ஆனால் ஆக்ஷன்லேயே கொஞ்சம் நிறைய எமோஷன்ஸ் கலந்து பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு. போன படம் இவரோட முந்தைய படம் வந்து கேப்டன் மில்லர், அது அந்த அளவுக்கு வரல. அது ஏதோ சம்திங் கனெக்ட் ஆகலை. பட் இந்த படம் கனெக்ட் ஆகும். சானிக் ஆயுதம், ராக்கி, அந்த வரிசையிலேயே இருக்கும். அதே மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த கதைக்கு தேவையான ஒரு ரகடான ஒரு லுக்கு, தாடி வச்சிருக்கிற ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி. இது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் ஏன் திடீர்னு வந்து இப்படி வைலண்ட்டாக மாறணும், ஏன் கேங்ஸ்டர் ஆகணும், ஏன் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ஜஸ்டிஃபைங்காகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் அவர் ஏன் பண்ணுறாரு, படம் ஃபுல்லாகவே வைலன்ஸ், ரத்தம் தான் இருக்குது. அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய எமோஷனலாக கொஞ்சம் சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் கனெக்ட் ஆகுது. அனிருத்தோட பிஜிஎம்ஸ்லாம் நல்லாவே எலிவேட் பண்ணுது. ஹேங்கோவா சாங்காக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வந்துட்டு கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதை கம்போசிங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ இதுக்குள்ளேயும் நடுவுலையும் ஒரு சாங்கோடு சேர்ந்து அப்படியே அந்த ஃபைட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருந்தாங்க.
ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சஞ்சனா வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் தான் வந்திருந்தாங்க, இருந்தாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு போயிருந்தாங்க. ரெண்டாவது ஹீரோயின் பேசுறது கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் வைஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃபுல்லாகவே வயலன்ஸ் தான், ஃபுல்லாகவே பிளட்டாக தான் இருக்குது. எனக்கு அதனால தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாகவே ரெட் கலரில் தான் இருக்குது. படத்தில் நீங்கள் அதை நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஒரு எல்லா ரவுடிஸும் ஆகிறதுக்கு ஒரு கதை இருக்கும், ஏன் அவங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு இது, ஏன் அந்த ஒரு சின்ன விஷயம் அவங்க அப்பா கேட்கலன்றதுனால ஒரு பையன் வந்துட்டு தனியாக மாறி வேறு வழியில் போய் அப்புறம் அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினச்சா எப்படி இருக்கும், அதுதான் கதை. அது ஏன் பண்ணுறாங்கன்றது அது நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. குழந்தைங்களோட பார்க்க முடியாது, பட் படமாக ஒரு கதையாக ஒரு எமோஷனல் கனெக்டோட நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். இது அனியோட பிஜிஎம் ப்ளஸ் வந்து லோக்கன் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இம்பாக்ட் பண்ணுச்சு. அவர் இதுக்கப்புறம் அவர் எப்படியும் ஜானலாக சூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து வந்து படத்தில் இது மாறலாம். பட் இது வந்து நல்லா இருந்துச்சு, அவருக்கு ஒரு எங்கேஜாக இருந்துச்சு படம் பார்க்குறது ஃபுல்ஃபில்லாக. நம்ம அந்த அட்மாஸ்பியர் டேரக்ஷன் தெரியும் அவர் எப்படி எடுப்பார் அப்படின்னு. அது லைனில் பார்க்குறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக இருந்துச்சு. அவரோட ஸ்டோரி லைனை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறது வந்து பிஜிஎம் எலிவேட்டடாக ஃபுல்லாக கன்ஸ் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. அவங்க பிரச்சனை நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் சொல்கிறேன், அந்த டச் அந்த லவ் வந்து அன்டச்சாக இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம். அதுவுமே செகண்ட் ஒன் தான் அவங்களோடது. ஃபர்ஸ்ட் ஒன்ல அவங்க ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்க, அது செகண்ட் ஒனுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அது நல்லா இருந்தது ப்ரோ. ஒன்னே சொல்லணும்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி ப்ரோ. அது எங்கெங்கெல்லாம் ஹிட் ஆகுதுன்னு இருக்கு. நார்மலாக வந்து ஒரு சில வந்து ஒரு ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன் அதை சொல்லி இம்பாக்ட் கொடுத்துருந்தாங்க. அது யாரும் அவ்வளோ கனெக்ட் ஆகாமல் தெரியாது எனக்கு. பட் வந்து ஓவரால் ஸ்டோரி வந்து நல்லா இருந்தது. சின்ன பசங்க தெரியல போய், ஏன்னா ஃபுல்லாக பிளட் ரிலேட்டடாக இருக்குது, ஏஸ் ரீட் வேறு. பட் ஓரளவுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு மேபி பிடிக்கலாம். இந்த மாதிரி ரிலேட்டட் கேங்ஸ்டர் மூவி பிடிச்சாலும் பிடிக்கலாம், நல்லாயிருக்கும். பண்ணலாம். அவர் ரெண்டுமே பண்ணலாம். அவர் ஸ்டஃப்க்கு அவர் விட்டுட்டாருன்னா அவங்க எல்லாமே பண்ணலாம். அவரோட ஓன் ஸ்டைல் விட்டாலே நல்லா இருக்கும், பண்ணலாம். ஹீரோ அவர் பண்ணலாம். அவர் ஹீரோ மெட்டீரியல் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு.